வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மீண்டும் ஒரு முறை நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். சற்று முன் கிடைத்த ஒரு மகிழ்ச்சி தகவல் சரிங்களா. அதாவது மீண்டும் தமிழகத்தில் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சற்று முன் இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, கூட்டுறவு வங்கிகளில் மட்டும் இல்லாமல் அனைத்து வங்கிகளிலும் சரிங்களா, தேசிய மையமாக்கப்பட்ட அனைத்து வங்கிகளிலும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா சற்று முன் இந்த தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இது மக்களிடம் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ கைஸ், வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மாண்பு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாகவே நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியில் தான் சரிங்களா. அதாவது 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 கிராமுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் அனைத்தும் தமிழக மக்களுக்கு தமிழக அரசால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா. அதாவது நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மாநிலத்திலையும் செய்யாத ஒன்று நம்ம மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நகைக்கடனில் பயனடைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா 16,40,000 நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 லட்சம் நபர்கள் சரிங்களா, 48 லட்சம் நபர்கள் பார்த்தீங்கன்னா நகைக்கடன்கள் வைத்து உள்ளார்கள் சரி. இதெல்லாம் அதாவது கூட்டுறவு வங்கிகள் மட்டுமே சரிங்களா, கூட்டுறவு வங்கிகளில் மட்டுமே வச்சிருக்காங்க சரிங்களா. அதாவது அவங்கள அவசர காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவைக்கேற்ப பணத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நகையை வைத்து கூட்டுறவு வங்கிகளில் சரிங்களா, கூட்டுறவு வங்கிகளில் நகையை வைத்து பணத்தை பெற்று கொண்டிருக்காங்க சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே நம்ம மாண்பு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. அதே போல் பார்த்தீங்கன்னா நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா. அதாவது 14,60,000 நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தகுதியான பயனாளிகளை கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே சரிங்களா. அதாவது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நகைக்கடன்கள் கிட்டத்தட்ட 40 கிராம் சரிங்களா, 40 கிராமு 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற எலெக்ஷனில் சரிங்களா, வருகின்ற எலெக்ஷனுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் சரிங்களா, அதாவது 7 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அனைத்து நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட்டுறவு வங்கி மட்டும் இல்லாமல் சரிங்களா, கூட்டுறவு வங்கிகளில் மட்டும் இல்லாமல் அனைத்து தேசிய மையமாக்கப்பட்ட அனைத்து வங்கிகளிலும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா சற்று முன் தகவல் கிடைத்திருக்கிறது சரிங்களா. நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றும் வெளியாகவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு 1-2 மாதங்களில் வெளியாகிறது அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு இருக்கிறது. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா. ஏன்னா போன வருடம், அதாவது போன 2021 பார்த்திங்கன்னா, அதாவது முந்தைய 2021 ஆண்டு தமிழக மக்கள் யாரும் எதிர்பார்க்க முடியாத அனைத்து ஏழைகளுக்கும் சரிங்களா, அதாவது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, அதாவது அவங்க தகுதியான ஏழை எளிய பயனாளிகளுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் அனைத்தும் தமிழக அரசால் தமிழக மக்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா பல பயனாளிகள் பயன்பெற்று கொண்டு வந்திருக்கின்றன. அதே போல் 2026ஆம் ஆண்டு இதுபோல் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.